நோபடி இன் தேர் வைல்டஸ்ட் ட்ரீம் வில் பிலீவ் பாகிஸ்தான் அப்படின்வாங்க. உலகத்திலேயே பாகிஸ்தானுக்கு இன்னொரு பேர் என்னன்னா தேர் கான்ஜெனிட்டல் லயர்ஸ் அப்படின்னாங்க. பாகிஸ்தான் ஒரு நாடா இருக்கிறது உலகத்துக்கு கேடு, இந்தியாவுக்கு பெரிய கேடு. என்னை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் இஸ் an international scavenger. யாரா இருந்தாலும் ஒரு இந்தியனோட ரத்தம் கீழே கசிஞ்சிருக்குன்னா அதுக்கு பாகிஸ்தான் பதில் சொல்லி ஆகணும். லெட் தட் இடியட் காஜா ஆசிப் அவன் வாயில இருந்து என்ன வருதோ அவன் வாயில இருந்து வரதெல்லாம் மூடருக்கான ஒரு பேச்சு, முட்டாள்தனமான பேச்சு, பெதற்றல்கள். தண்ணி குடிக்கிறனா பாம்பு போட்டுருவியா? அப்ப நான் திருப்பி போட்டா ஐஎன்எஸ் அரியன், அரிகாட், அரிதமன் மூலமா நம்மளால பாகிஸ்தான் அடிக்க முடியும்னு சொல்லிட்டு தொடுத்து பார், தொட்டு பார், என்னை சீண்டி பார் அப்படின்னு அரசியல சொல்ற மாதிரி இல்ல. முடிஞ்சா பாகிஸ்தான் சீண்டி பார்க்கட்டும். அவன் எங்கெல்லாம் வந்து பாகிஸ்தான் ராணுவம் வந்து மாற்றானோ அங்கெல்லாம் டவுசர் கழட்டிட்டு தான் அவனுங்க திருப்பி அனுப்புறானுங்க. நம்ம ஆடு 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 நீதான் எங்கள் பலி ஆடு ஆடு ஆடுன்னு பலூச்சிஸ்தான்கார ஆணம் விட்டான். இப்போ இந்த சைடு கைபர் பக்தூன்வால என் மேல கை வச்சா காரி அத்தோட முடிஞ்சிருண்டா ஜோலின்னு சொல்லிட்டு அவன் வேற ஒரு 11 பேரை போட்டு தள்ளிட்டான் போன வாரம். டேய், நான் வந்தேன்னா, நான் ஏந்திரிச்சேன்னா, நான் அடிச்சேன்னா, நான் உதச்சேன்னா கொலைக்கிற நாய் கடிக்காது. தென்னவன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் டாக்டர் திரு நிரஞ்சன் அவர்கள். வணக்கம் சார். ஜெய்ஹிந்த். வணக்கம். ஜெய்ஹிந்த். பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு கவாஜா ஆசிப் இந்தியா வந்து சிந்து நதி நீரை நிறுத்தினால், அதாவது பாகிஸ்தானுக்கு வராம தடுத்து நிறுத்துச்சு அப்படின்னா நாங்க வந்து இந்தியா கூட போர் தொடுக்க கூட தயங்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. சோ இதுக்கு நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ அவருடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு உங்களுடைய பதில் என்ன? இந்தியா கண்டிப்பா கொடுத்ததும் ஆகணுமா சிந்து நதி நீரை? கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் மேகங்கள் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு, தெரியுமா? நீங்கள் கேட்டவைன்னு ஒரு படம் இருக்கு. படம் பேரு நீங்கள் கேட்டவை. இந்த காஜா ஆசிப் கேட்டதுக்கு நான் கொடுக்கிற பதில் இதுதான். சிந்து நதி வந்து 1960 நம்ம கையெழுத்திட்டப்பட்ட ஒரு ஒப்பந்தம். அது 20லயே காலாவதி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தண்ணி கொடுக்கறதும் கொடுக்காததும் வந்து ரீநெகோசியேட் பண்ணி ஆகணும். இப்ப நம்ம தண்ணி கொடுக்க மாட்டோம் சொல்ல, அது சிந்து நதியில போற தண்ணி போயிட்டு தான் இருக்கு. ஆனா கால அட்டவணையை நம்ம சொல்ல மாட்டோம். நம்ம குறுக்கணைகள் கட்டுவோம், தடுப்பணைகள், அதாவது குறுக்க தண்ணியை திசை திருப்பி அணைகள் கட்டுவோம், நதிகளை இணைப்போம். அதான் பாகிஸ்தானுக்கு போயிட்டு இருக்கிற நதியில இருந்து அந்த அந்த ஆற்றுல இருந்து நம்மளோட பங்கு இருக்கக்கூடிய ஒரு ஆற்றுக்கு வந்து சினாப் நதியை வந்து இன்னொரு இது கூட இணைப்போம். டனல் வழியா, டனல்னா கீழே சுரங்கங்கள் அமைத்து நிறைய தடுப்பணைகள் குறுக்க கட்டுவோம், திசை திருப்பி தண்ணிய. சோ நேரத்துக்கு போய் தண்ணி சேராது, வெள்ளாம வீடு போய் சேராது பாகிஸ்தானுக்கு. சம்பவங்கள் நடந்து 1.5 வருஷம் ஆக போகுது. ஒரு வருஷத்தை தாண்டிருச்சு. பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய நிறைய பகுதிகளுக்கு பெயர்கள் எல்லாம் மாத்துறாங்க. நாங்க இந்தியா கூட இணக்கமா போறோம் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு அறிகுறியா நம்ம பார்க்க கூடாதா? அவங்க திருந்திட்டாங்கன்னு நம்ம நினைக்க கூடாதா? இந்த வந்துட்டா நவீன ஹரிச்சந்திரன். பாகிஸ்தான் அது மாதிரி நவீன ஹரிச்சந்திரங்க. அவன் உண்மையை சொன்னா உலகம் நம்பாது. ஃபர்ஸ்ட் அவனே நம்ப மாட்டான். கண்ணாடியில முன்னாடி போயிட்டு நின்றுட்டு நான் உண்மையை சொல்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான்டானா கண்ணாடி அவன் பார்த்து எச்ச துப்பிடும். நோபடி இன் தேர் வைல்டஸ்ட் ட்ரீம் வில் பிலீவ் பாகிஸ்தான் அப்படின்வாங்க. உலகத்திலேயே பாகிஸ்தானுக்கு இன்னொரு பேர் என்னன்னா தேர் கான்ஜெனிட்டல் லயர்ஸ் அப்படின்னாங்க. உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்போம் அதோட மீனிங் தமிழ்ல என்னன்னு சொல்லிட்டு. பிறப்பால் பொய் சொல்லும் குணம் கொண்டவர்கள் கொண்ட நாடு அப்படின்னா பாகிஸ்தான். பிறக்கும் போதே பொய்யில தான் பிறப்பான். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானேன்னு ஒரு பாட்டு இருக்கு. புலவர் பெருமானை எடுத்துட்டு பாகிஸ்தான் திருடர்களேன்னு நம்ம போட்டுக்க வேண்டியதுதான். இல்ல சார், இதுக்கு முன்னாடி அவங்க அப்படி இருந்திருக்கலாம். யாரா இருந்தாலுமே தவறுகள்ல இருந்து பாடம் கத்துக்குவாங்கல்ல. போன வருஷம் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய விவசாயம் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டது. சோ அதுல இருந்து சரி நம்ம இந்த மாதிரி தப்புகள் பண்ணதுனாலதான் இந்த மாதிரி நம்ம வந்து விவசாயி பாதிக்கப்படுது, சோ அதனால நம்ம வந்து இனிமே ஒழுங்கா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நினைக்கலாம்ல. அப்ப ஒண்ணு பண்ணு, பலூச்சிஸ்தான் வந்து தனி நாடு அறிவிச்சிரு, கைபர் பக்தூன்வா ஆப்கானிஸ்தானுக்கு கொடுத்துரு, பிஓஜேகேவை வந்து இந்தியாவுக்கு கொடுத்துரு. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற பாகிஸ்தானுக்கு தண்ணி கொடுக்கணுமா வேணாமான்றது நாங்க யோசிக்கிறோம். பாகிஸ்தான் ஒரு நாடா இருக்கிறது உலகத்துக்கு கேடு, இந்தியாவுக்கு பெரிய கேடு. சோ பாகிஸ்தான் ஒரு நாடா இருக்கிறது அது தவறு. அதுக்கு அச்சாரமா, இதுக்கு எல்லாத்துக்கும் அச்சாரமா முதல்ல நீ என்ன பண்ணு, தாவூத் இப்ராஹிம் உயிரோட இருந்தால் ஹஃபீஸ் சயீத், ஜக்கீர் ரஹ்மான் லக்வி, மௌலானா மசூத் அசர், சயீத் சலாவுதீன், இது மாதிரி பெருவாரியான உன்னோட வீரர்கள் இருக்காங்கல்ல, நீ கூப்பிட்டுப்பிய ஜிஹாதிகள், அதாவது என்ன சொல்லுவாங்க, புனித போர் வீரர், அந்த புனித போர் வீரர்களை
நம்ம மொழியில சொல்லணும்னா கயவர்கள், தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் இவங்களை முதல்ல இந்தியாவுக்கு ஒப்படை. யுஎன்ஆல் டிசிக்னேட் செய்யப்பட்ட தீவிரவாதிகள் ஒப்படைக்கணுமா ஒப்படைக்க கூடாதா நீங்களே யோசிச்சு சொல்லுங்க. கிருஷ்ணா நகர்லாம் நாங்க பேரை மாத்திருக்கோம், இஸ்லாமிய பகுதிகளுடைய பெயரை. கிருஷ்ணருக்கு உலகத்தை மரியாதை நம்புறதுக்கு கொடுக்கிறோம். எங்க வைத்த கழுவுறதுக்கு 1000 பொய். இங்க கூட ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் மேட்ச் 2 வருஷம் முன்னாடி நடந்தப்போ பாகிஸ்தான் சிந்தாபாத்னு சொல்லிட்டு சிதம்பரம் ஸ்டேடியத்திலே கோஷம் எழுப்புனாங்க, மறந்துட்டீங்களா? சரி, இப்ப போர் தொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டல் விளைக்கிற அளவுக்கு அவங்க போயிட்டாங்க அப்படின்னா அது நடக்க வாய்ப்பு இருக்கா சார்? திரும்பவும் ஒரு போர் நடக்க திருந்துனா போர் வராது. திருந்திட்டான்னா அவன் போரை பத்தி பேச மாட்டான். அப்ப எப்படி திருந்தினான்னு சொன்னீங்க இவ்வளவு நேரம்? பூன்னு சொல்லலாம், புய்ப்பம்னு சொல்லலாம்னு சொல்லக்கூடாது. அவன் மிரட்டலுக்கு நம்ம அடி பண்ணிடணுமா இல்ல அவன் கெஞ்சறதுக்கு பாவம் போட்டோன்னு கொடுக்கணுமா? எதை நீங்க முன்மொழியறீங்க சொல்லுங்க. இல்ல சார், அவங்க கெஞ்சி பார்த்தாங்க, அதுக்கு கிடைக்கல அப்படிங்கிறவங்கள இப்ப மிரட்டல் விடுக்கிறாங்களா அப்படிங்கறதா கேள்வியா இருக்கு. சரி, மிரட்டுறதுக்கு ரோட்ல போற நாய் சுத்தி சுத்தி வீட்டு முன்னாடி மூடி இருக்கிற வீட்டு முன்னாடி கத்தும். அதுக்கண்டு ஐயோ நான் பயந்துட்டேன், உள்ள கடிச்சிருவிய போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கை கட்டி நிப்போமா நாய் முன்னாடி? என்னை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் இஸ் an இன்டர்நேஷனல் ஸ்கேவெஞ்சர். தூக்கி போட்ட எலும்பு துண்டுக்கு அலையக்கூடிய ஒரு ராணுவத்தை வச்சுக்கிட்டு அந்த ராணுவம் இந்தியாவோட ராணுவத்தை கூட மோத முடியும் அப்படின்னு பார்த்தா கனவில் கூட நடக்காது. அவங்க கனவில் நம்ம கொடுத்த அடியில இருந்து அவங்க திரும்பி எழுந்திருக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை ராஜா. 60% ஆஃப் பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் ஹஸ் பீன் கிரிப்பிள்டு. இன்னைக்கு வந்திருக்கிற தகவல் படி 36 ரஃபேல்களை அதுல நாங்க 5 ரஃபேல வீழ்த்தினோம், 4 ரஃபேல வீழ்த்தினோம் உருட்டானுங்கல்ல. இன்னைக்கு கொடுத்துருக்க ஃப்ரெஷ் ஆர்டர் எல்லாமே வந்திருக்கு. இந்தியா ரெஃபேல் ஆர்டர்ல என்னென்ன இன்வென்ட்ரி என்னென்ன இருக்குன்ட்டு 36 ரஃபேல்ஸ் ஆர் இன்டாக்ட். இங்க அரச கேள்வி கேட்ட கயவர்களுக்கும் நயவஞ்சகர்களுக்கும் அந்த சைடு பார்டர்ல இருந்து துப்பில்லாத, திராணி இல்லாத, தெம்பில்லாத பாகிஸ்தானி மடையர்களுக்கும் மூடர்களுக்கும் பேடிகளுக்கும் இது ஒரு பாடம். சோ அவங்க சொல்ற பேச்செல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம தண்ணியும் கொடுக்க முடியாது. இங்க ரத்தத்தை கசிய விட்ட இங்க இந்திய மக்களின் ரத்தம், அது எந்த மதத்தை சேர்ந்தவராக இருப்பினும், அது இந்துவா இருந்தாலும் சரி, முஸ்லிமா இருந்தாலும் சரி, கிறிஸ்டியனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் ஒரு இந்தியனோட ரத்தம் கீழே கசிஞ்சிருக்குன்னா அதுக்கு பாகிஸ்தான் பதில் சொல்லி ஆகணும். லெட் தட் பங்கர் முனி ராஸ்கல் give away all the terrorists. Let that idiot Khaja Asif, அவன் வாயில இருந்து என்ன வருதோ அவன் வாயில இருந்து வரதெல்லாம் மூடருக்கான ஒரு பேச்சு, முட்டாள்தனமான பேச்சு, பெதற்றல்கள். தண்ணி கொடுக்கலன்னா பாம்பு போட்டுருவியா? அப்ப நாம் திருப்பி போட்டா வங்கக்கடல்லையோ இல்ல அரபிக்கடல்லையோ இல்ல இந்திய பெருங்கடல்லையோ ஏதோ ஒரு மூலையில நம்மளோட நியூக்ளியர் சப்மரைன் அணுகுண்டு வச்சுக்கிட்டு 12 சப்மரைன்களும் இந்தியாவில எங்க இருக்குன்னு நம்மளுக்கு எனக்கும் தெரியாது சார். நான் வெளிப்படையா சொல்றேன், 12 நியூக்ளியர் வார்ஹெட்ஸா மொபிலைஸ் பண்ணிருக்கோம் நம்ம. அத டிமேட்டிங் ஸ்டேஜ்னா குண்டு தனியா மெசைல் தனியா இருந்த ஸ்டேஜ் போயிட்டு ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து வச்சிருக்கோம். அப்ப குண்டும் அதை டெலிவர் பண்ணக்கூடிய மெசைலும் ஏவுகணையும் இப்ப குண்டு ஏவுகணைக்குள்ள வச்சிட்டோம். இதுக்கு முன்னாடி அப்படி வைக்க மாட்டோம். குண்டுகள் தனியா பராமரிக்கப்படும், ஏவுகணைகள் தனியா இருக்கும். ஆனா முதல் வாட்டி இந்திய அரசு போன வருடம், இது நான் சொல்ல, சிப்ரி ஸ்டாக்ஹோம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பீஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ரிசர்ச் அது பேரு, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்தியா 12 குண்டுகளை மொபிலைஸ் பண்ணிருக்கு. அந்த 12 குண்டுகள் வார்ஹெட்ஸ், அந்த அணு ஆயுதத்தை நியூ மெசைல்ஸ்ல வச்சிருக்காங்க. அந்த மெசைலை மொபிலைஸ் பண்ணிருக்காங்க. அது அதாவது நிலப்பரப்புலையும் இருக்கலாம், குறிப்பிட்டு கடல்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இந்தியாவுக்கு செகண்ட் ஸ்ட்ரைக் கேபிலிட்டி நம்மளோட அணு ஓலை பொருத்திய கப்பல் மூலமா இருக்குன்னு சொல்லிட்டு, ஐஎன்எஸ் அரியன், அரிகாட், அரிதமன் மூலமா நம்மளால பாகிஸ்தான் அடிக்க முடியும்னு சொல்லிட்டு, தொட்டு பார், என்னை சீண்டி பார் அப்படின்னு அரசியல சொல்ற மாதிரி இல்ல, முடிஞ்சா பாகிஸ்தான் சீண்டி பார்க்கட்டும். ஏன் சார், அங்க இருக்க பிஓஜேகேவே அவனுக்கு அல்டிமேட்டம் கொடுத்துருக்கான். அங்க இருக்கக்கூடிய மக்களே 7 நாளுக்குள்ள பாகிஸ்தான் ராணுவத்தை திரும்ப பெறவிட்டால் நடக்கிறத வேறன்னு சொல்லியிருக்கான். பாகிஸ்தான் ராணுவம் எப்போ மாமா டவுசர் கண்டுச்சுன்னு ஒரு பாட்டு வேற வரும், முன்ன சூதுகவும்னு ஒரு படத்துல நினைக்கிறேன் அந்த பாட்டு வருது. அந்த நிலைமையில பாகிஸ்தான் ராணுவம் இருக்கு. அவன் எங்கெல்லாம் பாகிஸ்தான் ராணுவம் மாற்றானா அங்கெல்லாம் டவுசர் கழட்டிட்டு தான் அவனுங்க திருப்பி அனுப்புறானுங்க. பலூச்சிஸ்தான் ஏற்கனவே நான் பாட்டே பாடி காட்டினேன் உங்க சேனல்ல, நங்கே நாச் 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 அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நம்ம ஆடு 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 நீதான் எங்கள் பலி ஆடு ஆடு ஆடுன்னு பலூச்சிஸ்தான்கார ஆட விட்டான். இப்போ இந்த சைடு கைபர் பக்துனால என் மேல கை வச்சா காலி அத்தோட முடிஞ்சிருண்டா ஜோலின்னு சொல்லிட்டு அவன் வேற ஒரு 11 பேரை போட்டு தள்ளிட்டான் போன வாரம். இப்ப பிஓஜேகே அவனோட ஆட்டத்தை அவன் ஆரம்பிச்சுட்டான். இது நடுவுல பொட புண்ணாக்கு போடாத தப்பு கணக்குன்னு தான் நம்ம பாட்டு பாடணும். இது ஒரு பிதற்றாலதான் பாக்குறீங்க நீங்க. அதாவது டேய், நான் வந்தேன்னா, நான் ஏந்திரிச்சேன்னா, நான் அடிச்சேன்னா, நான் உதச்சேன்னா, சார் கொலைக்கிற நாய் கடிக்காது. பொமரேனியன் நாயை பாத்துருக்கீங்களா? ரவுண்டு கட்டி கத்தும்.
பெரிய ஒரு ஒரு பிக்கர் பிரீடு அல்சேஷனோ ஜெர்மன் ஷெப்பர்ட் அல்சேஷன் கிட்டத்தட்ட ஒண்ணுதான், ஒரே இதுதான். அதே லேப்ரடாரோ வந்தா ரவுண்டு கட்டி பல்ல காட்டும், எல்லாம் பண்ணும். அடிப்படையா பொமரேனியனும் ஜெர்மன் ஷெப்பர்ட் அதாவது அல்சேஷனும் வந்து ரெண்டுமே ஜெர்மானிய பிரீடுங்க தான். பொமரேனியான்ற ஒரு மாகாணத்துல இருந்து வந்தது பொமரேனியன், அல்சேஸ் என்ற ஒரு மாகாணத்துல இருந்து வந்தது அல்சேஷியன். அதை ஜெர்மனைஸ் பண்ணதுனால அது ஜெர்மன் ஷெப்பர்ட் அப்படின்னாங்க. ரெண்டு மூஞ்சியும் ஒன்னாதான் இருக்கும், சைஸ் தான் வித்தியாசம். நரியோட மூஞ்சி தான் இருக்கும். அதுக்கு பாத்திருக்கீங்களா? பொமரேனியனோட மூஞ்சியும் அல்சேஷனோட மூஞ்சியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனா சைஸ் வேற. ஆனா பொமரேனியன் வந்து சுத்தி சுத்தி குலைக்கும், அல்சேஷன் லேஸ்ல குலைக்காது. பிடிச்சதுன்னு நினைச்சுக்கோங்க, பொமரேனியன் தாங்காது. அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரே இனம், குழு, கலாச்சாரம், மொழி எல்லாம் கிட்டத்தட்ட ஒண்ணுன்னு வச்சுக்கலாம் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும். இப்ப நான் சொன்ன வித்தியாசம் தான். ஓடி விளையாடு பாப்பா, ஆனா இந்தியா கிட்ட விளையாடாத பாப்பா. ஓகே சார். இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் இந்தியாவில போய்கிட்டு இருக்கிறது என்னன்னா, அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிறது. சோ இந்த கட்சி காக்ரோச்சா இருந்தா ஜனதாவா இருக்க முடியாது. ஒண்ணு ஜனதா பார்ட்டின்னு கூப்பிடுங்க. ஜனதா பார்ட்டின்னா அதுக்கு ஆல்ரெடி பல கட்சியா இருக்கு. இல்ல அவங்க அப்படிதான் சார் சொல்றாங்க. காக்ரோச் நட்ராஜ் சார், மனுஷனுக்கு எத்தனை அறிவு? மனுஷனுக்கு 6 அறிவு. 6 அறிவு. காக்ரோச்சுக்கு 2 அறிவு. சரி, 2 அறிவோ 3 அறிவோ எத்தனையோ அறிவு, ஆனா மனுஷன் ஆக முடியாது. மூளை இல்ல அதுக்கு, கிரே மேட்டர் அப்படின்னுவாங்க, அது இல்ல. அது இல்லாதப்போ காக்ரோச்சா இருந்தா மனுஷனை இறக்க முடியாது, மனுஷனா இருந்தா காக்ரோச்சா இருக்கும். பேர்லயே முரண் இருக்கு பாத்தீங்களா? அதே மாதிரிதான் முரணும் இருக்கு. என்னன்னா அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற அந்த இயக்கம் கட்சி வந்து பாஜகவால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நேத்து மாணிக்கம் தாகூர் அவர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பாஜகவை சேர்ந்தவர்கள் இது காங்கிரஸால உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. சோ அந்த கட்சியையோ இல்ல அந்த இயக்கத்தையோ நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க நிறைய தடவை சொல்லியிருக்கீங்க இந்த ஓபன் சொசைட்டி மூலமாக இந்தியாவுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு புரட்சி வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஜென்சிக்குள்ள ஒரு புரட்சியை வெடிப்பதற்கு அவங்க வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. சோ அதுக்கான ஒரு அடித்தளமா இதை பார்க்கலாமா நம்ம? மாண்புமிகு விருதுநகர் எம்பி தானே அவரு? ஆமா ஆமா, மாண்புமிகு விருதுநகர் எம்பி திரு மாணிக்கம் தாக்கூர் அவரோட கருத்து வந்து எப்படினாலும் இருக்கலாம். அதை பத்தி நான் கமெண்ட் பண்ண விரும்பல. ஏன்னா நான் அரசியலுக்குள்ள நான் போக விரும்பல. இது அரசியல் பிரச்சனையா இதை நான் அணுகல. இது ஒரு நாட்டின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையாகவும், இது ஒரு வெளிநாட்டு சதியாகவும், இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் அவர்கள் செய்ய வேண்டிய வேலையை மற்றவர்களுக்கு அவுட் சோர்சிங் மூலமாக, அதாவது நான் இது வரைக்கும் பிபிஓ பிசினஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங் வந்து மற்ற தொழில தான் பார்த்திருக்கேன். அரசியல்லயே பிபிஓ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இந்த காக்ரோச் பார்ட்டி மூலமா தான் நான் பாக்குறேன். இவங்க பண்ண வேண்டிய அஜிடேஷனை, இவங்க எழுப்ப வேண்டிய கோஷங்களை ஒருவேளை வெயில் காரணமாகவோ தட்பவெப்ப காரணமாகவோ அவங்க வந்து இந்த காக்ரோச் பார்ட்டிக்கு கொடுத்துட்டாங்க, நீ பண்ணிக்கோப்பா அஜிடேஷன். முந்தானேத்து வரைக்கும் அந்த அஜிடேஷன் வந்து நீட் காரணமாக அது தலை ஓங்கி ஒரு பெரிய பிரச்சனையாகும், ஒரு மக்கள் சர்ச்சையாகும். அது கொஞ்சம் அப்படி ஸ்ப்ரெட் ஆச்சு. ஆனா டெல்லியில ஜந்தர் மந்தர்ல தொடர் போராட்டம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க. தொடர் போராட்டம் நீட் எக்ஸாம் முடிஞ்ச அப்புறம் அது என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நீங்க எல்லாரும் பாக்குறீங்க. ஒன்னும் இல்ல, இது உளுத்த கட்டைன்னு சொல்லி புரிஞ்சு போச்சு. அது உருட்டு கட்டைன்னு நினைச்சாங்க, அதை வச்சு கவர்மெண்ட் அடிக்க முடியும்னு நினைச்சாங்க. ஆனா இது உளுத்த கட்டைன்னு சொல்லிட்டு அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அபிஜித் தீப்கே வந்து என்ன கைது செய்யுங்க கையெடுத்து கும்பிடு போட்டு கேட்டு கூட டெல்லி போலீஸ் படா அப்படின்ட்டாங்க. இது எப்படி தெரியுமா இருக்கு? வடிவேலு ஒரு படத்துல ஜீப் ஏற போவாரு, நானும் ரவுடி தான், என்ன ஏத்திட்டு போங்க, எங்க இருந்து வந்த, இறங்கு அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுருவாங்க தெரியுமா? ஆமா ஆமா, தலைநகரம். அது ஏதோ அந்த காமெடி நல்லா ஞாபகம் இருக்கு, நானும் ரவுடியா ஃபார்ம் ஆயிட்டேன் அப்படின்ட்டு. நேத்து ப்ரொட்டஸ்ட் எல்லாம் முடியும் போது அபிஜித் தீப்கே எங்க இருந்தாரு? ஹோட்டல்ல ரூம்ல படுத்துட்டு அக்கடான்னு படுத்துட்டு உட்காந்துட்டு இருந்தாரு. சரி, நான் இன்னொன்னு கேட்கிறேன், இந்த ப்ரொட்டஸ்டுக்கு மையப்புள்ளி என்ன? நீட் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. நீட் எக்ஸாம் முடிஞ்ச பிற்பாடு இப்ப இந்த ப்ரொட்டஸ்டுக்கு அடுத்த கட்டம் என்ன எதை மையமா வச்சு இவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ண போறாங்க? எங்க இருந்து பணம் வந்தது இவங்களுக்கு? ஐசான்னா கம்யூனிஸ்ட் கட்சிகளோட ஒரு இளைஞர் அமைப்பு. அது குறிப்பிட்டு டெல்லியில ஒரு எதுக்கும் உதவாத தேச விரோத சிந்தனையை விதைக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் இருக்கு. இந்தியாவின் 2வது பிரதமர் பேரில் இருக்கிறது அந்த பல்கலைக்கழகம், ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி, ஜேஎன்யூ சொல்லிட்டு.
அந்த ஜேஎன்யூ பல்கலைக்கழகத்துல இருந்து வரக்கூடிய முக்கியமான அமைப்புகள்ல டைஃபி, எஸ்எஃப்ஐ, ஐசா இது போன்ற அமைப்பு. அந்த ஐசா அமைப்பு வந்து இந்த ப்ரொடெஸ்ட்ல பங்கேற்று இருக்கு. எங்கள் உடை எங்களின் உரிமை அப்படின்னு சொல்லி, உங்க உடைக்கும் நீட் எக்ஸாமுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இல்ல மாண்புமிகு மத்த எதிர்கட்சி தலைவர்கள் இதை விளக்கி சொன்னாங்கடான்னா புரியுற மாதிரி மக்களுக்கு உடைக்கும் எக்ஸாமுக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுப்பேன். ஸோ உடைக்கும் உரிமைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அப்போ அந்த போராட்டத்தின் உள்நோக்கம் என்ன, அந்த போராட்டத்தின் குறிக்கோள் என்ன? இந்தியாவுக்கு எதிரான ஒரு அரசுக்கு எதிரான ஒரு சிந்தனை என்ற பெயரில் இந்தியாவுக்கு எதிரான ஒரு கண்ணோட்டத்தை ஏற்படுத்துவது, அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு சூழலை இந்தியாவுக்குள் ஏற்படுத்துவது, இங்கே இருக்கும் இளைஞர் சமுதாயத்தை ஒரு ஒரு பிரச்சனையில் ஆழ்த்தி அந்த பிரச்சனை மூலமாக அரசை கேள்வி எழுப்ப செய்து நிலையற்ற அரசாக இந்த அரசை மாற்ற முயற்சிப்பது. சிறிய நாடுகள்ல இந்த டெம்ப்ளேட் வந்து ஒர்க் அவுட் ஆகும். இந்தியா மாதிரி பெரிய நாடுல இந்த டெம்ப்ளேட் ஒர்க் அவுட் ஆகாது. 20 லட்சம் பேர் நீட் எக்ஸாம் எழுதுறாங்க, இல்ல 14 லட்சம் பேர் எழுதுறாங்க, எவ்வளோ மேபி அந்த லட்சக்கணக்கில் தான் எக்ஸாம் எழுதுறாங்க. எக்ஸாம்ல தவறுகள் இதுக்கு முன்னாடி முறைகேடு நடந்ததா? ஆமா நடந்தது. அரசாங்கம் தவறு செய்ததான தவறு செய்தது. அதுல எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் இருக்கக்கூடாது. கல்வி கொள்கையில கல்வி சார்ந்த விஷயங்கள்ல இந்த அரசு வந்து நடவடிக்கைகள் வந்து துரிதப்படுத்தணும், இன்னும் மேம்படுத்தணும், இன்னும் பல விஷயங்கள் வந்து நம்ம ஒரு சீரா திறன்பட நம்ம செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செய்ய வேண்டும், செய்தே ஆக வேண்டும். அடுத்த தலைமுறைக்கு நாம் வெறும் படிப்பு டிகிரி மட்டுமல்ல, ஆக்கப்பூர்வமான படிப்பு, ஸ்கில், அதாவது அந்த எந்த தொழில் அவங்க எடுக்கிறாங்களோ அந்த தொழிலை ஒழுங்கா கத்துக்கிற அளவுக்கு அவங்களுக்கு தேவையான அந்த அந்த என்ன சொல்றது ஸ்கில்ல கொடுத்து அவங்க டிகிரி ஹோல்டர்ஸ் ஆக்கணும். இன்னைக்கு வரக்கூடிய தலைமுறைக்கு லெட்டர் எப்படி எழுதணும்னு சொல்ல தெரியல, வாத்தியாரை எப்படி கூப்பிடணும்னு தெரியல, ஹாய் அப்படின்னு போட்டு அனுப்புறாங்க மெசேஜ். ஹாய் பாய் சொல்றதா வாத்தியாருக்கு ஒரு எழுதுறது ஒரு லெட்டர், ஹாய் சார், ஐ வாண்ட் லீவ் சார், லீவ் லெட்டர் எழுத தெரியல. கண்ணியமா பேச 4 வார்த்தை ப்ராப்பரா இங்கிலீஷ்ல கம்யூனிகேட் பண்ண தெரியல. சரி தமிழ்லயாவது கம்யூனிகேட் பண்ண தெரியல, தமிழ்லயும் தெரியல, அவங்க தாய்மொழியும் தெரியல, பிற மொழியும் தெரியல, மேற்கத்திய மொழியும் தெரியல. ஆனா டிகிரி எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாரும் டிகிரி வாங்கிடுறாங்க. சோ அந்த விதத்துல பார்த்தா இந்த அரசு வந்து சில தவறுகளை செய்துள்ளதாகத்தான் நான் கருதுகிறேன். அதற்காக எம்பிபிஎஸ் கிடைக்கல, சீட்டு கிடைக்கல, எம்பிபிஎஸ் படிக்க முடியலன்னா சூசைடு தான் ஒரே வழி என்பதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நான் இந்த தலைமுறையை நினைத்து வருத்தப்படுகிறேன், ஆதங்கப்படுகிறேன். தயவு செய்து அது மாதிரி முடிவுகளுக்கு போக வேண்டாம். இவங்க நினைச்சாங்கன்னா அதே நீட் இல்லாட்டி கூட பாராமெடிக்கல் கோர்சஸ் எத்தனையோ இருக்கு, பிசியோதெரப்பி இருக்கு, நர்சிங் இருக்கு, இல்ல அதே வந்து அனாட்டமி, எம்எஸ்சி அனாட்டமி என்ற ஒரு கோர்ஸ் இருக்கு, டிஃபார்ம் இருக்கு, நிறைய கோர்சஸ் இருக்கு சார் படிப்பதற்கு. எம்பிபிஎஸ் மட்டுமே ஒரு கோர்ஸ் அல்ல. எம்பிபிஎஸ் படிக்க முடியலன்னா வாழ்க்கை எண்ட் ஆயிடுச்சுன்னா அப்போ நான் என் காலத்துல வந்து இன்ஜினியரா இல்லைன்னா பையன் படிச்சதே வேஸ்ட் அப்படின்வாங்க. சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்ச பையன், நான் இன்ஜினியரிங் படிக்கலையே, நான் ஒன்னும் இன்னைக்கு உங்க மாதிரி ஆளுங்க வந்து என்ன கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறாங்கன்னா நான் என்ன இன்ஜினியரிங் படிச்சுட்டா வந்திருக்கேன்? நோ, அப்சல்யூட்லி நாட். ஸோ படிப்புக்கும், அதாவது இந்த படிப்பு படிச்சாதான் வாழ்க்கை முன்னேறும், இந்த படிப்பு படிச்சாதான் நம்ம வாழ்க்கை அடங்கியிருக்கு என்பது ஒரு தவறான ஒரு சிந்தனை. இந்த சிந்தனையை வந்து பள்ளிகளும் சமூகமும் குடும்பமும் தயவு செய்து குழந்தைகள் மனதில் விதைக்க வேண்டாம். எது படிச்சாலும் முன்னேற முடியும். சோ இது வந்து ஒரு ராட் ரேஸ், எலிகள்லாம் ஒன்னா ஓடுற ஒரு ஓட்டமா மாத்திராதீங்க. ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எபிலிட்டி இருக்கு. 1 லட்சம் சீட்டோ 2 லட்சம் சீட்டோ தான் இருக்குன்னா அந்த 1 லட்சம் சீட்டுக்கு எல்லாரும் வந்து நீட் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆக போறது இல்லை. அது இல்லைன்னா மாற்று இருக்கு. ஆமா, முதல் வாட்டி எழுதிட்டு 2வது வாட்டி அவங்க மன உடைச்சல் அடைஞ்சிருக்காங்கன்னா அடைஞ்சிருக்காங்க, அரசாங்கம் தவறு செய்திருக்குன்னா தவறு செய்திருக்கு. அடுத்த முறை இந்த திருத்தம் செய்யணும்னா திருத்தம் செய்தே ஆக வேண்டும், இந்த முறையை மாற்ற வேண்டும். கணினி மூலம் அவங்க வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கான வழிமுறையை அவங்க வகுக்க வேண்டும். பேப்பர் மூலம் கோடிங் மெத்தட் மூலமாக பழைய சிஸ்டமை வந்து ஒழிக்க வேண்டும். இதெல்லாம் என்னோட தாழ்மையான கருத்து. ஆனால் தயவு செய்து இந்த இளைய தலைமுறை தவறான முடிவுகளை எடுக்க வேண்டாம் என்பதும் என்னோட கருத்து. ஓகே சார், நீங்க சொன்ன அந்த புரட்சியை உண்டாக்குவதற்கு தான் அவங்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்க புரட்சி அதுக்கான புரட்சியா இருந்தா மாணவர்களுக்கு அவங்க வந்து ஆக்கப்பூர்வமா என்ன சொல்ல விரும்புனாங்க? எங்களுடைய எங்கள் உரிமை, எங்கள் உணவு எங்கள் உரிமை, இது எல்லாமும் நீட் எக்ஸாமுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இல்ல சார், நம்ம பங்களாதேஷ் நேபாளல பிரிவினையை தான் உண்டு பண்ணாங்க, அந்த மாதிரி பிரிவினையை ஏற்படுத்த போறாங்களா?
ஆமா, இவங்க அதே டெம்ப்ளேட் குப்பையை ஒரு இடத்துல அதை பாருங்க, நாங்க பாருங்க எங்களோட இளைஞர் சமுதாயம் குப்பையை கூட எவ்வளவு சுத்தமா அந்த இடத்துல நாங்க அஜிடேட் பண்ண இடத்துல இருந்து குப்பையை எடுத்து ஒரு இடத்துல வச்சு எங்க இங்க இருந்து குப்பையை எடுத்து ஒரு 10 அடி தள்ளி பக்கத்துல குப்பையை அங்கங்க போட்டு போயிருக்காங்க. இவங்களுக்கு உணவு யார் சப்ளை பண்ணது? வாழைப்பழங்களும் லேஸ் சிப்ஸும் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எங்க சப்ளை ஆச்சு? தண்ணி பாட்டில்கள் எங்க இருந்து சப்ளை வந்தது? யார் பணம் கொடுத்தா? ஆம் ஆத்மி கட்சி ஆம் ஆத்மி கட்சியோட கருதனை இன்னைக்கு இந்த அஜிடேஷன்ல வந்து பங்கேற்றுள்ளது. அதே மாதிரி நடக்குது சார். இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஒரு கூட்டத்துக்கு போறப்ப ஒரு ஆட்டோக்கார் வந்து செவுட்லயே அடிச்சாரு. அதே மாதிரி இவரையும் ஒருத்தர் வந்து செவுட்ல அடிக்கிறாரு. சோ ஒரே மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுது அது. அதாவது ஒரே டெம்ப்ளேட்டை ரொம்ப வாட்டி யூஸ் பண்ணிட்டாங்கன்னா வேஸ்ட் சார். இப்ப நமக்கே தெரியுதே சார் இந்த மாதிரி 2 தடவை 3 நடந்துருச்சு அப்படின்னு. ஒரே கதையை வந்து நம்ம மாத்தி மாத்தி டப்பால போட்டு குலுக்கி திருப்பி ஊத்தி எடுத்தோம்னா அது ஹிட் ஆயிடும்னு நினைச்சீங்கன்னா ஓடாது, படம் ஓடாது. கண்டுபிடிச்சிருவான், ஓ இது அந்த படம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளே போட்டு காட்டிடுவோம். ஸ்கிரிப்டை பார்த்த உடனே இது கொஞ்சம் மாத்திருக்காங்க காலத்துக்கு தகுந்த போல அப்படின்னு சொல்லிட்டு. சேம் ஸ்கிரிப்ட் cannot be rewritten. புதுசா சிந்திக்கணும். இந்தியால வந்து கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா அதிருப்தி இருக்கா, கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா வந்து சில எண்ணங்கள் இருக்கா மக்களிடையேன்னா இருக்கு. நான் இல்லைன்னு நான் சொல்ல. கேள்விகள் எழுப்பப்பட வேண்டும், எழுப்பப்பட வேண்டும். எந்த அரசாங்கமும் வந்து ஜனநாயகத்துல கேள்விகளுக்கு அப்பாற்பட்ட அரசாங்கம் அல்ல. ஏனென்ற கேள்வி இல்லைன்னா அந்த அரசு வந்து ஒண்ணு அது ராமராஜ்யமா இருக்கணும், இல்ல அந்த அரசு வந்து நார்த் கொரியாவோட அரசா இருக்கணும். இது ரெண்டுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. கன்ஃபார்மா இது ராமராஜ்யமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்தியா முழுசும் தவறுகள் நடக்கதான் செய்யும். ஜனநாயகத்துல தவறு இல்லாத ஜனநாயக நாடு ஒரு நாடை காட்டுங்க, நான் ஒத்துக்கிறேன். அமெரிக்கால தவறு நடக்கிறது இல்லையா, இல்ல பிரிட்டன்ல தவறு நடக்கிறது இல்லையா, பிரான்ஸ்ல தவறு நடக்கிறது இல்லையா, இல்ல இந்தியால இதுக்கு முன்னாடி தவறு நடக்கலையா, இப்ப தவறு நடக்கிறது இல்லையா? நடக்கும். ஆனா அந்த தவறுகளை வந்து சுட்டி காட்டுறதுக்கு மக்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமையை வந்து ஒரு அதாவது அதுக்குன்னு ஒரு அளவுகோல் இருக்கு. நாட்டோட இறையாண்மையை கேள்விக்குறியாக்குற மாதிரி நீங்க கேள்வியை கேட்க முடியாது அரசுக்கு எதிராக. உங்க கேள்விகள் அரசோட சிந்தனையும் அரசோட செயல்பாட்டையும் அரசோட என்ன சொல்றது திட்டங்களையும் நோக்கி கேள்விகளை வச்சீங்கன்னா பதில்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. மக்கள் அதை ஏற்றுப்பாங்க. அதே அரச வந்து அவங்களோட பதவியில இருந்து கீழே தள்ளுறதுக்கும் அவங்க அதிகாரத்துல இருந்து அவங்கள அப்புறப்படுத்துறதுக்கும் வன்முறையை தூண்டுறதுக்கும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்துறதுக்கும் இறையாண்மையை கேள்வி கேட்கறதுக்குமான ஒரு கருத்தா நீங்க வச்சீங்கன்னா இந்திய மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் அடிப்படையாகவே இந்தியர்கள் ஜனநாயகத்தின் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை அபரிவிதமான நம்பிக்கை. கொஞ்சம் கொஞ்சம் நம்பிக்கை இல்லை, பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க. அதுக்கு உதாரணம் மேற்கு வங்கம், அதற்கு உதாரணம் தமிழகம். எந்த கொம்பனாலும் முடியாதுன்னு சொன்னதை வந்து ஒருத்தர் 2.5 வருஷம் முன்னாடி கட்சியை ஸ்டார்ட் பண்ணி அவர் இன்னைக்கு மாண்புமிகு முதல்வர் என்ற அந்தஸ்துல உட்கார்ந்து இருக்கார். எந்த கொம்பனும் சொன்னது அது வந்து உங்களையும் என்னையும் சேர்த்துதான் சொன்னாங்க. மக்கள் வந்து கொம்பர்கள்லாம், அந்த கொம்பர்கள் நினைச்சால் எந்த கொம்பனையும் வந்து அப்புறப்படுத்த முடியும். மேற்கு வங்கத்துல என்னை யாரு எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது, பேசவே முடியாதுன்னு சொன்னவங்களோட இன்னைக்கு கட்சியே காணும். வரலாறு காணாத ஒரு வெற்றி மேற்கு வங்கத்துல கிடைச்சிருக்கிறது. பாருங்க, யாரெல்லாம் வந்து மக்களுக்கு எதிரான போக்கை கடைபிடித்தார்களோ, அது மேற்கு வங்கமாகட்டும் இல்லது தமிழகமாகட்டும் அல்லது கேரளமாகட்டும், மக்கள் எங்கெல்லாம் வந்து அந்த அரசுகளை வெறுத்தார்களோ அங்க வெறும் அரசு தோல்வியற்றதல்ல, அரசு மட்டும் தோக்கல, அவங்க ஆட்சியை மாத்திரம் தொலைக்கல, அந்தந்த முதல்வர்களின் சொந்த தொகுதியும் தொலைந்து போயுள்ளது. அது மாண்புமிகு முன்னாள் கேரள முதல்வர் திரு பினராயி விஜயனோட தொகுதி ஆகட்டும், இல்ல மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின், இத்தனைக்கும் நிறைய நல்ல வேலைகள் செய்தார் அவரோட சொந்த தொகுதியிலேயே. ஆனா மக்கள் தோக்கடிச்சாங்க அவர். ஏன்னா அரசு மேல வச்சிருந்த கோபம் அவர் மேல திரும்பிடுச்சு.
மேற்கு வங்கத்துல அவங்களோட சொந்த வார்டியை தோத்தாங்க மம்தா பானர்ஜி பவானிபூர்ல. சோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச முதல் முறை ஒரே, அதாவது நடந்த ஒரு 4-5 சட்டமன்ற தேர்தல் ஒன்னா நடக்கும் போது மக்களோட தீர்ப்புல வந்து 3 முதல்வர்களை ஆட்சியை விட்டு அப்புறப்படுத்துறது இல்லாம தொகுதி விட்டியும் அப்புறப்படுத்துனது இதுதான் முதல் வாட்டி. இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்கல. நான் கிட்டத்தட்ட 91 தேர்தல்ல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். சின்ன பையன்ல இருந்து தேர்தல் பார்த்துட்டு இருக்கேன். தேர்தல் அதாவது ஃபர்ஸ்ட் தேர்தல் நான் பார்த்தது வந்து நரசிம்மராவ் வந்து, அதாவது ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்டு கேப் விட்டு திரும்பி ஜூன் மாசத்துல திரும்பி தேர்தல் நடந்தது. மே 21க்கு முன்னாடி ஒரு ஃபேஸ் நடந்துருச்சு எலெக்ஷன். அதுக்கப்புறம் செகண்ட் ஃபேஸ் எலெக்ஷன் வந்து ஜூன்ல நடந்தது. ஏன்னா அவர் இறந்து போனதுனால தேர்தலை வந்து தேதிகளை தள்ளி வைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. அந்த எலெக்ஷனை நான் நல்ல ஞாபகம் இருக்கிறேன். அதுக்கு 96 எலெக்ஷனை நான் கண்கூட தமிழ்நாட்டுல எப்படி ஒரு அலை வீசிச்சு அன்னைக்கு இருந்த ஆளுங்கட்சிக்கு எதிராக அது கண்கூட பார்த்திருக்கேன் நான். அதுக்கப்புறம் வந்த தேர்தலுக்கெல்லாம் நான் ஓட்டு போடுற உரிமையே எனக்கு வந்துருச்சு. சோ 91ல இருந்து என்ன இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 91 2031 வந்தா கிட்டத்தட்ட 30 வருஷம், 25 வருஷமா 35 வருஷம் தேர்தலை நான் வந்து பார்த்திருக்கேன். 35 வருஷமா தேர்தல் தமிழ் எப்படி நடந்திருக்கு, இந்தியாவில் எப்படி நடந்திருக்கு, தமிழகத்துல எப்படி நடந்திருக்கு, ஓரளவுக்கு புரிதல் இருக்கு. எல்லா தேர்தல்களிலும் மக்கள் ஓட்டளித்துள்ளார்கள். அவர்கள் கோபத்தை ஓட் பாக்ஸ், அந்த முதல்ல அன்னைக்கு இருந்த பெட்டியில காட்டினாங்க, அதுக்கப்புறம் பட்டன்ல காட்டினாங்க. இதை மாற்றி அமைப்பதற்கு அந்நிய சதிகள் எது செயல்பட்டாலும் அந்த சதிகள் முறியடிக்கப்படும். மக்களே அவங்களை துரத்தி அடிப்பாங்க. சிஜேபி கத்துக்கொள்ள வேண்டிய பாடம், இன்னைக்கு சிஜேபி கிட்ட என்ன பிரம்மாஸ்திரம் இருக்கு? நீட் முடிஞ்சிருச்சு, நெக்ஸ்ட் என்ன பிரம்மாஸ்திரம் எடுக்க போறாங்க? எதை வச்சு அரச வந்து அட்டாக் பண்ண போறாங்க? பஞ்சாப் தேர்தல் அடுத்து வந்துட்டு இருக்குங்க. ஆப் வந்து ஏங்க, ஆப்போட கட்சி வெப்சைட் தானே சிஜேபி வெப்சைட்டா குஜராத்ல மாறுது, மேற்கு வங்கத்துல மாறுது. சார், எப்பயுமே நீங்க பண்ண முடியாத போர்களை, நீங்க சந்திக்க முடியாத அரசியல் சண்டைகளை, அரசியல் சார்ந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு பிரச்சனைகளையும் ஒரு போராட்டத்தையும் நீங்க வந்து ரோடுக்கு வந்து போராடாம அதை வேற யாரையா வச்சு நீங்க போராடணும்னு நினைச்சீங்கன்னா அந்த போராட்டங்கள் உங்களுக்கு பலனளிக்காது. இந்த டெம்ப்ளேட் வந்து பழைய டெம்ப்ளேட், பழைய அச்சை வச்சு புதுசா நீங்க வந்து பிரிண்ட் போட முடியாது. மிஷின் மாறிடுச்சு. 2016க்கு அப்புறமா, அதாவது அன்னைக்கு இருந்த தமிழக முதல்வர் மாண்புமிகு திரு ஜெயலலிதா அவர்கள் அவங்க காலம் சென்ற பிற்பாடு 2017, 18, 19, 20 வரைக்கும் நடந்த அஜிடேஷனோட நீட்சி தான் 21ல யாரோ பண்ண அஜிடேஷனை சாக்கா வச்சுக்கிட்டு இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க ஒரு கட்சி. அதே போல அந்த அண்ணா ஹசாரே மூவ்மெண்ட்டை வந்து பெருசாக்கி அதை பொலிவாக்கி அந்த பிரச்சனைகளை வந்து காங்கிரஸ் வந்து அன்னைக்கு பெருசா அவங்க மேல அண்ணா ஹசாரே கைது செய்ய போய், அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்ய போய் ஆப்ப வந்து பெருசாக்குனாங்க. ஒரு விதத்துல அது பிஜேபிக்கும் அன்னைக்கு பயன்பட்டது. இன்டைரக்டா காங்கிரஸ் ஒரு ஊழல்வாதி கட்சி என்று அந்த ஒரு கண்ணோட்டத்தை பரப்புறதுக்கு அது பயன்பட்டது இல்ல நான் சொல்லல. பட் அரவிந்த் கெஜ்ரிவால் என்ற ஒரு குறிப்பிட்ட ஒரு தனிநபருக்கு வந்து ஒரு கட்சி நிறுவனத்துக்கு அது ஒரு பெரிய ஊன்றுகோலா இருந்தது. அன்னைக்கு அண்ணா ஹசாரே மூவ்மெண்ட்டை வந்து இவங்க அதை அடக்கவோ, அடக்குமுறை கொண்டு அதை தடுக்கவோ, இல்ல அதை மேல இவங்க வன்முறையை பயன்படுத்தாமலையோ இருந்தாங்கன்னா அது இன்னைக்கு பண்ற கட்சி உருவாயிருக்க போறது இல்ல. அது அவ்வளவு பெரிய மூவ்மெண்டா மாற போறது இல்ல. இன்னைக்கு அதை பிஜேபி சிஜேபி என்ன பண்ணுச்சு? கத்து ராஜா கத்து. 39 டிகிரி வெயில் இல்ல, 40 டிகிரி இல்ல வெயில இருந்தா கூட பர்மிஷன் நான் கொடுக்குறேன், கத்து. அதுல வேற கம்ப்ளைண்ட், எங்களுக்கு தண்ணீர் தரவில்லை அரசாங்கம் அப்படின்ட்டு. போ பாட்டில வாங்கிட்டு வா, நீ குடி,
யார் வேணான்னு சொன்னா? எந்த தண்ணி வேணாலும் குடி, யார் வேணான்னா? நான் சொல்ல கற்பாம்பூச்சி எங்க இருக்குமோ அந்த தண்ணி சொன்னேன் நான். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. எந்த தண்ணி வேணாலும் குடி. அரசாங்கத்தோட வேலை அஜிடேஷனுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதும், அது கட்டுக்கடங்காம போகாம சட்ட ஒழுங்கு பிரச்சனையா மாறாத வரைக்கும் அரசாங்கம் அதுக்கு தான் இருக்கே தவிர்த்து, போலீஸ் அதுக்கு தான் இருக்கே தவிர்த்து, இவங்களுக்கு தண்ணி பாட்டில் சப்ளை பண்றதுக்கும் மொய் விருந்து வைக்கிறதுக்கும் இல்ல. அப்படி ஒரு திட்டம் ஏதாவது இருக்கா? இல்ல சார். பின்ன தண்ணி எங்களுக்கு தண்ணி கொடுக்கல. 2வது நாள் அபிஜித் தீப்கே ஹோட்டல்ல படுத்து தூங்கிட்டு இருக்காரு. So outsourcing of agitations is not a good formula for any opposition party. அதோட என்ன சொல்றது, அதோட ஷெல்ஃப் லைஃப் பீரியட், அந்த மாதிரி ஒரு திட்டங்களுக்கான ஒரு ஒரு கால அவகாசம் இந்தியாவில் முடிந்து விட்டது. ஏன்னா இதை ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட்டா ஃபார்மர் அஜிடேஷன்ல யூஸ் பண்ணாங்க, என்விரான்மெண்டல் அஜிடேஷன் சொல்லி யூஸ் பண்ணாங்க. இப்போ சிஜேபி அப்படின்னு சொல்லிட்டு அந்த காக்ரோச் பார்ட்டி, நான் ஜே என்ற வார்த்தை யூஸ் பண்ண மாட்டேன், ஜனதான்ற வார்த்தை யூஸ் பண்ண. ஜனதா என்பது சிந்திக்க திறன் மிக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கோ இல்லை ஒரு சமூகத்துக்கோ கொடுக்கக்கூடிய ஒரு பேரு. அங்க சிந்திக்க திறனற்ற சிலர் வந்து பண்ணக்கூடிய இந்த பிரச்சனைகளை, அதுவும் அமெரிக்கால இருந்து வந்தக்கூடிய ஒரு பூச்சி, நச்சு பூச்சி, அதுவும் காக்ரோச்சும் அமெரிக்கால இருந்து தான் வந்தது இந்தியாவுக்கு. இந்த கட்சியின் தலைவனும் அமெரிக்கால இருந்து தான் வந்து இறங்கி இருக்கான், பாஸ்டன்ல இருந்து. ஓகே சார். இப்ப இந்தியாவில ஒரு முக்கியமான ஒரு சட்டத்துல ஒரு சில மாறுதல்கள் பண்றாங்க. வெளிநாட்டு நிதியுதவி ஒழுங்குமுறை சட்டம், FCRA. அதுல வந்து இந்த மாதிரியான மாற்றங்கள் செய்ததற்கான காரணம் என்ன சார்? அடிப்படையா இதுவரைக்கும் என்ஜிஓக்கள் வந்து வெளிநாட்டுல இருந்து எவ்வளவு பணம் வாங்கிட்டு இருக்கு, கிட்டத்தட்ட 20,000 என்ஜிஓவை இந்த அரசு வந்து பேன் பண்ணிருக்கு 2014 இருந்து. 20,000க்கும் மேற்பட்ட என்ஜிஓக்கள் வந்து ஒரு விடுதி கட்டலாம், தங்கும் விடுதி கட்டலாம், அவங்களுக்கு வந்து மெடிடேஷன் அந்த மாதிரி சென்டர்ஸ் ஓபன் பண்ணலாம், வெல்பீயிங் சென்டர்ஸ் ஓபன் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணலாம். ஆனா மதம் மாற்றம் செய்வதற்கான வேலைகளை கையில் எடுக்கக்கூடாது. ஷெல் என்ஜிஓஸ் அமைக்கக்கூடாது. அதாவது ப்ராஸ்லடைசேஷன் ஒர்க் அப்படின்வாங்க, மதம் மாற்றம் செய்யும் வேலைகள். அதை தடுப்பதற்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. உதாரணத்துக்கு த டிமோத்தி இனிஷியேட்டிவ்னு சொல்லிட்டு ஒரு பெங்களூர் பேஸ்ட் ஒரு குரூப் இருக்கு. இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவங்கள வந்து அந்த குரூப் மேல ரெய்ட் நடத்தி பெங்களூர்ல எந்த அரசு இருக்குன்னு உங்களுக்கும் தெரியும், கர்நாடகத்துல. அவங்களே வந்து கம்ப்ளைண்ட் பதிவு செய்திருக்காங்க அந்த குரூப் மேல. அவங்க அமெரிக்கால இருந்து போலி டெபிட் கார்டுகள் மூலமாக 95 கோடி, 92.5 கோடி முதல் 95 கோடி வரை இந்தியாவுக்குள் குறிப்பிட்டு சத்தீஸ்கர் மாகாணத்தை குறிவைத்து பணம் வந்துள்ளது. அங்கே இருக்கும் பழங்குடியினரை மதம் மாற்றம் செய்வதற்கு. இந்த பணமானது வந்து மணிப்பூர் போன்ற மாநிலங்களையும், ஜார்க்கண்ட் போன மாநிலங்களையும், சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களையும், ஏன் சில இடங்கள்ல மும்பை போன்ற நகரங்கள்ல கூட இந்த பணம் யூஸ் ஆயிருக்கு. இது திடுக்கிடும் தகவல். இதை கட்டுப்படுத்துவதற்கு புது சட்ட திருத்தத்துல முக்கியமான விஷயங்கள் சில எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுல முக்கியமான விஷயங்கள் வருமாறு. முதல் முக்கியமான விஷயம், 105 வெவ்வேறு வேலைகள்ல என்ஜிஓக்கள் ஈடுபடலாம். அவங்க என்ஜிஓ தொடங்குற நோக்கம் 105 நோக்கங்களா இருக்க முடியும். சோ அது வரையறைப்படுத்தப்பட்டிருக்கு, எத்தனை நோக்கங்கள் இவங்களுக்கு. உதாரணத்துக்கு கிராமப்புற வளர்ச்சி சார்ந்து நாங்க வந்து என்ஜிஓ தொடங்கியிருக்கோம். அதாவது சிங்கிள் மதர், ஒருவேளை கணவர் இல்லாமல் போனாலோ, இல்லை அவர்களுக்கு கணவர் விட்டு சென்று விட்டாலோ, அப்படிப்பட்ட தாய்மார்களுக்கு அவங்களுக்கு கல்வியோ இல்லை வேலை வாய்ப்போ ஏற்படுத்துவதற்கு நாங்கள் என்ஜிஓ தொடங்கியிருக்கோம். இது மாதிரி என்ஜிஓ தொடங்கலாம். ஸோ பல்வேறு என்ஜிஓக்கள் இது மாதிரி தொடங்க முடியும் அப்படின்ற ஒரு இது 105 வெவ்வேறு என்ஜிஓக்கள் காரணங்களுக்காக 105 காரணங்களுக்காக 105 விதவிதமான தேவைகளுக்காக நீங்க என்ஜிஓ தொடங்கலாம். அதுல ஒரே ஒரு பர்பஸ் மாத்திரம் ப்ரொஹிபிட்டட், மதம் மாற்றுவது தடை செய்யப்பட்டுள்ளது. அடுத்து 2வது, அவங்க தொடங்கப்பட்ட என்ஜிஓ எந்த இடத்தில் அவர்கள் அதை அமல்படுத்துகிறார், ஜியோகிராபி பூகோள ரீதியில அந்த என்ஜிஓ எத்தனை கிராமங்களுக்கு பரவும், அவங்க செயல் திட்டம் என்ன, அதை அவங்க வரையறைப்படுத்தியிருக்காங்க. 2வது, அவங்க வரக்கூடிய நிதியானது
வெளிநாட்டவர்கள் அந்த என்ஜிஓக்கள் இருக்கக்கூடாது. எக்ஸப்ட் அவங்க பீப்புள் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் இந்தியர்களாக இருந்தால், வெளிநாடு வாழ் இந்தியர்களா இருந்தா பிரச்சனை இல்லை. வெளிநாட்டவர்கள் அதுல இருக்கக்கூடாது என்ஜிஓ மெம்பரா. அதுல வரக்கூடிய பெருவாரியான தொகை வந்து நிஜமாவே மக்கள் பணிக்கு வந்து உபயோகப்படுவதா இல்லையான்ட்டு ஆடிட் செய்யப்படும், தணிக்கை செய்யப்படும். அட்லீஸ்ட் 75% வந்து மக்கள் பணிக்காக அதை உபயோகித்தாக வேண்டும். அவங்க எந்த பர்பஸ்க்கு அந்த என்ஜிஓ ஸ்டார்ட் பண்றாங்களோ அந்த பர்பஸ்க்கு அந்த பணத்தை உபயோகிக்கணும். அப்படி உபயோகிக்கவில்லை என்றால், அதை சரியா செயல்படுத்தலைன்னா அந்த என்ஜிஓவை முடக்கப்படலாம். அந்த பணத்தை வந்து அதுக்கிட்ட தனி அத்தாரிட்டியை வந்து ஏற்படுத்தி அந்த அத்தாரிட்டி அந்த பணத்தை வந்து பறிமுதல் செய்யும். அவர்கள் கட்டுப்பாட்டில் அந்த என்ஜிஓ வந்து விடும். அரசு அங்கே உள்ளே வரும். இதுக்கு 2010 காங்கிரஸ் அரசு இருக்கும்போது இந்த என்ஜிஓக்களுக்கு தனியா FCRA சட்டம் எடுத்துட்டு வந்தப்போ மதம் மாற்றத்தை வந்து தடுப்பதற்கான ஒரு சரத்தையோ ஒரு புள்ளியோ அவங்க வைக்காம விட்டது. அதன் விளைவு இன்னைக்கு நக்சல் பாதிக்கப்பட்ட பல மாவட்டங்களில் மத மாற்றங்கள் தலை ஓங்கி இருக்கிறது. கிறிஸ்துவ அமைப்புகளுக்கும், குறிப்பிட்ட சில கிறிஸ்துவ அமைப்புகளுக்கும், எல்லா கிறிஸ்துவ அமைப்புகளும் நான் சொல்லல, குறிப்பிட்ட சில கிறிஸ்துவ அமைப்புகளுக்கும் இந்த நக்சல் அமைப்புகளுக்கும் ஒரு தொடர்பு இருப்பதாக மத்திய உளவுத்துறையும் பல்வேறு செய்தி ஊடகங்களும் இது பலமுறை இது வந்து வெளியே சொல்லியிருக்காங்க. பிரதமர் ரீசெண்டா ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு அவங்களோட சம்மிட், அதாவது அவங்களோட வருடாந்திர இது மீட்டிங் நடக்கும் போது அதுக்கு அவரை முக்கிய விருந்தாளியா கூப்பிட்டப்போ அவர் பேசின இதுல இருந்து ஒரு விஷயத்த சொன்னார், கருத்தை. நக்சல் அமைப்புகள் எங்கெல்லாம் வந்து இந்தியாவை பெரிய பாதிப்பு ஏற்படுத்து, யாரெல்லாம் வந்து இந்திய அரசியல் சாசனத்தை தூக்கி பிடிச்சாங்களோ அந்த இந்திய அரசியல் சாசனத்தை காலடியில் போட்டு மிதித்த நக்சல்வாதிகளை அவர்கள் கட்டுப்படுத்த தவறினார்கள் என்ற குற்றச்சாட்டை பிரதமர் பகிரங்கமா வச்சார். அப்ப அவர் சொன்னதா என்னன்னா, கிட்டத்தட்ட 12,000 கிலோமீட்டர் இந்த அரசாங்கம் ரோடு போட்டிருக்கு நக்சல் பகுதிகள். 9,500 டெலிபோன் டவர்கள் 4G டவர்களை நிறுவி இருக்கிறது. 45,000 கிராமங்களுக்கு டெலிபோன் சேவைகளை மேம்படுத்தி இருக்கிறது, மொபைல் சேவைகளை. டெலிபோன் மொபைல், நான் சொல்றது நீங்க தப்பா எடுத்துக்காது, மொபைல் சேவைகளை பயன்பாட்டுக்கு வந்துள்ளது 45,000 கிராமங்கள்ல. கிட்டத்தட்ட 1,800 வங்கிகள் புதுசாக திறக்கப்பட்டுள்ளன. 75,000 பேங்க் கரஸ்பாண்டன்ட்டுகள், 75,000 பேங்க் கரஸ்பாண்டன்ட்டா பேங்க் ஏஜென்ட்டுங்க அந்தந்த கிராமத்துல ஒரு போனை வச்சுட்டு உட்கார்ந்து இருப்பாங்க அவன் டிரான்சாக்சன் எல்லாம் பாக்குறதுக்கு, குக்கிராமங்கள்ல கூட. புரியுதுங்களா? 75,000 பேங்க் கரஸ்பாண்டன்ட்டுகளை வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 6,000 கிராமத்துக்கு மேல் மக்கள் சேவை வந்து முற்றிலும் தடைபட்டிருந்த மக்கள் சேவை இன்னைக்கு போய் சேர்ந்திருக்கு. நக்சல் பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள் இன்று வெறும் 3 மாவட்டங்களுக்கு கீழே வந்துள்ளது. அதாவது அடிப்படையா நக்சல் சம்பவங்கள் நடக்கக்கூடிய மாவட்டங்கள் வெறும் 3 மாவட்டங்கள் என்றுதான் வரவரைப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த வருடம். ஒரு டைம்ல 150 மாவட்டங்கள் இருந்தது. இந்த அரசு வரும்போது 120க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் நக்சல் பிரச்சனையால் அவதிப்பட்டு இருந்தது. இன்னைக்கு நக்சல் அஃபெக்டட் டிஸ்ட்ரிக்ட்ஸ் வெறும் 3 மாவட்டங்கள். குறிப்பிட்டு ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்கள்ல ரோடு சேவை கூட இல்லாத அளவுக்கு அவங்க பாத்துக்கிட்டாங்க. அடிப்படை வசதி, ஆஸ்பத்திரிகள், பிரைமரி ஹெல்த் சென்டர் கூட இல்லாத அளவுக்கு பாத்துக்கிட்டாங்க. இந்த என்ஜிஓக்கள் வந்து இதுல வேலை செய்யாம இதுல போயிட்டு அவங்க கவனிப்பை செலுத்தாம அங்க மாத்திரம் மத மாற்றம் மாத்திரம் எப்படி ஏற்பட்டது? எதற்காக நக்சல் அமைப்புகளுக்கும் மாவோயிஸ்ட் அமைப்புகளுக்கும் இந்த குறிப்பிட்டு வெளிநாட்டில் இருந்து பணம் கொண்டு மதம் மாற்றும் சக்திகள் வந்து அங்க வேலை செய்வதற்கு எதற்கு ஒரு ஏதுவான சூழ்நிலை ஏற்பட்டது? என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்? சோ இதெல்லாம் தான் தடுப்பதற்கு இந்த FCRA ரெகுலேஷன் வந்து இப்ப எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஜக்கீர் நாயக் போன்றவர்களையும், இன்னும் சொல்ல போனா சில கிறிஸ்துவ அமைப்புகள், மத மாற்றத்துல ஊக்கம் காட்டுற கிறிஸ்துவ அமைப்புகள் ஜார்க்கண்ட்லயும் சரி, அது சத்தீஸ்கர்லயும் சரி, இன்னும் சொல்ல போனா மணிப்பூர்லயும் சரி, பல்வேறு இடங்கள்ல
இந்தியால எங்கெல்லாம் வந்து இருக்கலாம். பட் நக்சல் அமைப்புகள் இங்க பெருசா இல்ல. ஓப்பனா மதமாற்ற அமைப்புகள் இருக்கு, மதமாற்ற அமைப்புகள் இருக்கு. அதுக்கு மேல என்ஜிஓ இப்ப இந்த சட்டம் FCRA சட்டம் வந்து அமலுக்கு வந்தால் பல பேர் இதனால் வந்து அவதிப்படுவார்கள். அவங்க வந்து மத்திய அரசுக்கு எதிராக கோஷம் போடுவாங்க, கத்துவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இது நடக்கும். சட்டத்தை வந்து அவங்க கோர்ட்ல போய் சேலஞ்ச் பண்ணட்டும். அது வந்து கோர்ட்டோட தீர்ப்பு கடைசி தீர்ப்பாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கோர்ட்டுகள் வந்து மத மாற்றத்தை தடுக்க வேண்டும் என்ற எண்ணம் கோர்ட்டுகளுக்கும் உண்டு. வெளிநாட்டு பணத்தை தடுக்க வேண்டும். வெளிநாட்டு பணம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜனத்தொகையின் தன்மையை மாற்றுமாறு இருக்கக்கூடாது என்ற ஒரு சிந்தனையில் கோர்ட்டுகளும் இருக்கின்றன. யாரும் இதை அலோவ் பண்ண போறது இல்லை. அதாவது 1/3 ஆஃப் ஆல் NGOs in G20 countries are located. G20 நாடுகள்ல இருக்கக்கூடிய 1/3 பங்கு NGOக்கள் இந்தியால இருந்து தான் செயல்படுது. தெரியுமா? எவ்வளவு NGO தெரியுமா? 29.35% NGOக்கள். 37 லட்சம் NGO இருக்கு. இது கிட்டத்தட்ட இந்த பூமிங் ஆஃப் NGOs 2004ல இருந்து 2014ல அபரிவிதமான NGOக்களோட வளர்ச்சி. அதுக்கு முன்னாடி இல்ல. நாணயத்திலேயே சில மாற்றங்கள் இந்திய நாணயத்திலேயே வந்தது நீங்களும் அறிவீர்கள், நானும் அறிவேன். இப்போ ஐரோப்பால எத்தனை NGO இருக்குன்னு நான் கணக்கு சொல்றேன். ஐரோப்பிய நாடுகள் மொத்தம் சேர்த்து ஐரோப்பிய யூனியன் EU ஐரோப்பிய யூனியன்ல மாத்திரம் 14.40, அதாவது 18,15,874 NGOக்கள் இருக்கு. சோ 37 லட்சம் எங்க, 18 லட்சம் எங்க? சரி, யுனைடெட் ஸ்டேட்ஸ் அங்க வந்து கருப்பினர் மக்களுக்கும் வெள்ளையின மக்களுக்கும் பிரச்சனை இல்லையா? இல்ல மெக்சிக மக்களுக்கும் அமெரிக்க மக்களுக்கும் பிரச்சனை இல்லையா? அங்க ஏழைகளே இல்லையா? அங்க பிரச்சனைகளே இல்லையா? அங்க வந்து இருப்பவன் இல்லாதவன் என்ற பாகுபாடு இல்லையா? அங்க இதெல்லாம் அங்க போய் NGO ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதானே. ஆனா அங்க இருக்கிறது எவ்வளவு தெரியுமா? 11.90%, 15 லட்சம் NGOக்கள் இருக்கிறது. பிரான்ஸ்லயும் வந்து அதே அளவுக்கான NGOக்கள் 11.90, 15 லட்சம் NGOக்கள் இருக்கிறது. இதே வந்து பிரேசில்ல 6.98% NGOக்கள் இருக்கிறது. நான் சொல்றது உலக NGOக்கள், மொத்த உலக G20 கண்ட்ரீஸ்ல இருக்கிற மொத்த NGO கணக்கு வந்து 1,26,06,242. அதுல 37 லட்சம் இந்தியா, 18 லட்சத்து சொச்சம் ஐரோப்பிய யூனியன், அமெரிக்கா வந்து 15 லட்சம், பிரான்ஸ் 15 லட்சம், பிரேசில் 8 லட்சம், 8,79,000, சைனா 8,78,000, கிட்டத்தட்ட பிரேசில் மாதிரியே, ஜெர்மனி 6,15,000, இட்டலி 3,68,000, சவுத் ஆப்பிரிக்கா 2,80,000, ரஷ்யா 1.76% மட்டும்தான், அதாவது 2,22,000, யூகே யுனைடெட் கிங்டம் 1,85,000 NGOக்கள், அர்ஜென்டினா 1.35 லட்சம், இந்தோனேஷியா 0.84, அதிக இஸ்லாமியர்கள் வசிக்கும் நாடு என்று புகழ்பெற்ற நாடு இந்தோனேஷியா. அங்க இருக்கக்கூடிய மொத்த NGOக்களின் எண்ணிக்கை 1,05,383. டர்க்கி, உலக இது பாருங்க, இதெல்லாம் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கிற நாடு பாருங்க, இந்தோனேஷியா நாடு, என்ன டர்க்கி 0.81, 1,02,656 NGOக்கள். கனடா 0.68, 85,360 NGOக்கள். ஆஸ்திரேலியா 0.43, 50,000 NGOக்கள். ஜப்பான் 0.39, 48,000, கிட்டத்தட்ட 49,000 NGOக்கள். மெக்சிகோல ட்ரக் ப்ராப்ளம்ல இருந்து எல்லா ப்ராப்ளமும் அதிகம். ஆனா அங்க இருக்கிற NGO சதவீதம் ஜப்பானோட கம்மி, 0.35, 44,000 NGOக்கள். சவுதி அரேபியா 36,151 NGOக்கள்.
அதுல சில என்ஜிஓக்கள் தீவிரவாதத்துக்கும் பணம் கொடுக்கின்றன. சவுத் கொரியா 0.11 14,16 என்ஜிஓ. ஸோ இதுல நம்ம பார்க்க வேண்டிய நாடு இந்தோனேஷியா எடுத்துக்கோங்க, சவுதி அரேபியா எடுத்துக்கோங்க, டர்க்கி எடுத்துக்கோங்க. இங்கெல்லாம் வந்து கம்மியா இருக்கு. அங்கெல்லாம் வந்து ஏழைகளே இல்லையா? அங்க போய் மதம் மாற்று இவங்க வந்து இந்தியாவை தான் ஏன் நாடணும்? ஒருவேளை இந்தியா 1,50,00,000 மக்கள், சாரி 150 கோடி மக்கள் தொகை கொண்ட நாடா இருப்பதனாலா, இல்ல 120 கோடி இந்துக்கள் வசிக்கிற நாடா இருப்பதனாலா? சொல்லுங்க. இல்ல இப்ப ஒரு என்ஜிஓ ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னா அவங்க நாட்டுக்கு முதல்ல ஹெல்ப் பண்ணிட்டு தான் அடுத்தவங்களுக்கு பண்ணணும். மெக்சிகோல அவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்கு. ஆனா அதை விட்டுட்டு இந்தியாவுக்கு வர்றாங்க அப்படின்னா அமெரிக்காலேயே எவ்வளவு பிரச்சனை இருக்கு. அமெரிக்கால வந்து சான் பிரான்சிஸ்கோ நகரத்திலயோ இல்ல கலிபோர்னியா மாகாணத்திலயோ இல்ல மத்த பல மாகாணங்கள்ல பல இடங்கள்ல வந்து வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க இருக்காங்க. பல இடங்கள்ல வந்து பள்ளி உயர்கல்வி கிடைக்காத மாணவர்கள் பல பேர் இருக்கும்போது அமெரிக்கா வந்து இங்க எடுத்து வந்து ஏன் பணத்தை கொட்டணும்? பிரிட்டனே இங்க வந்து பணத்தை கொட்டணும். பெரிய பிரச்சனைகள் இருக்கு. சோ மதம் மாற்றுறது வந்து ஒரு கருவியா என்ஜிஓக்கள் மதம் மாற்றத்துக்கான ஒரு கருவியா இருக்கக்கூடாது என்பது அரசின் சிந்தனையா இருந்தா அது என்ன தவறு? கண்டிப்பா இது போன்ற சட்ட திருத்தங்களை நம்ம எல்லாம் வந்து வரவேற்கணும் அப்படிங்கறத நம்மளுடைய ஒரே நோக்கம். அதுதான் நான் சொல்ல வந்தேன். நான் என்ஜிஓக்கு எதிரானவன் இல்ல. என்ஜிஓக்கள் வந்து நிறைய சேவை சிந்தனை கொண்ட என்ஜிஓக்களும் இருக்கிறது. மத்த மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தா கூட நிறைய சேவை செய்யக்கூடிய சிந்தனை கொண்டவங்க இருக்காங்க. ஆனா மதம் மாற்றது ஜக்கீர் நாயக் போன்ற ஒரு அடிப்படைவாதி, தீவிரவாதத்தை வளர்க்கக்கூடிய ஒரு நபர், தீவிரவாதத்தை ஜிஹாத் என்ப அந்த ஒரு கண்ணோட்டத்தை வந்து கட்டி அமைக்கிற அந்த பிம்பத்தை வந்து என்னவோ இஸ்லாமிய மதமே வந்து ஜிஹாத நம்பிதான் இருக்குன்ட்டு ஒரு போலியான ஒரு வர்ணனை கொடுக்கக்கூடிய ஒரு நபர். அவர் வந்து அந்த மதத்துக்கும் களங்கம் கற்பிக்கிறாரு, அந்த சமூகத்துக்கும் களங்கம் கற்பிக்கிறாரு. இந்தியாவுக்குள்ள நீ உட்கார்ந்து இருக்கிறது மலேசியாலயோ இந்தோனேஷியாலயோ உட்கார்ந்துகிட்டு இந்தியாவுக்கு எதிரான சிந்தனையை ஏன் தூண்டி விட்ட? இந்த ஜக்கீர் நாயக் போன்ற நபர்களை வந்து வளர்த்து விட்டது வந்து இந்த என்ஜிஓ சர்க்கிட் தானே. ஜான் டயல்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து நேஷனல் இன்டிகிரேஷன் கவுன்சில் அப்படின்னு சொல்லிப்பாரு. திரும்பி யுஎஸ் ரிலிஜியஸ் ஃப்ரீடம்காக யுஎஸ்ல போயிட்டு அங்க போயிட்டு பேசுவாரு. இந்தியால வந்து அதாவது மத சுதந்திரமே இல்லைன்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு இந்தியா மேல கம்ப்ளைண்ட் பண்ணுவாரு. இவங்களுக்கெல்லாம் யார் சுதந்திரம் கொடுத்தா? அங்க போயிட்டு பேசிட்டு திரும்பி வர்றாருன்னா அவர் இந்திய பாஸ்போர்ட் முடக்கப்பட்டதா? இல்ல. அவர் தனியா வந்து இங்க ஏங்க முடியுதான்னு ஏங்க முடியுது. பட் இவங்க பணம் யார்கிட்ட வாங்குறாங்க? இவங்களோட கண்ணோட்டம் என்ன, எண்ணம் என்ன, திட்டம் என்ன? இவங்களோட சிந்தனை நாட்டுக்கு எதிரான சிந்தனை, நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கு எதிரான சிந்தனை. இந்த நாடு இன்னொரு முறை பிரிவினைக்கு உட்படுத்த கூடாது என்ற ஒரு எண்ணம் கொண்ட எந்த இந்தியனாலும் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த பேக்டோர் சேனல்ஸ் ஆஃப் ப்ராஸ்லிட்டைசேஷன், காசுக்காக மத போதனை செய்வது வந்து தடுக்கப்பட வேண்டும். தானா மதம் மாறுறாங்கன்னா அது நான் வந்து நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது சார். அது அவங்கவுங்க விருப்பம். காசுக்காக மதம் மாற்றதும் ஒரு வற்புறுத்தலின் பேரில் மதம் மாற்றதும் அது தடுக்கப்பட வேண்டுமா இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. இந்த சமூகத்தை அழிக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த பல என்ஜிஓக்கள் தீட்டிக் கொண்டிருக்கின்றன. அதை தடுக்கும் விதத்தில் இந்த FCRA சட்டமானது ஏற்றப்பட்டுள்ளது. இது பழைய முன்னேறின என்ஜிஓக்களுக்கு வந்து அது தனியா அதுக்கு ஒரு ரூல் போட்டிருக்காங்க, கிளாஸ் இருக்கு. அந்த கிளாஸ் என்னடான்னா, அதாவது அந்த சட்டத்துல என்ன சொல்லி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபார்ம் 6F அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதாவது முன்னால என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்றத அவங்க ஓப்பனா சொல்லணும். அவங்க எங்கெல்லாம் வந்து அவங்களோட என்ஜிஓட ஆக்டிவிட்டி, அவங்களோட ஜியோகிராபி, பூகோள ரீதியிலே எந்த இடத்துல அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட வேலைகள்னு சொல்றதை அவங்க தெரியப்படுத்தணும் அரசாங்கத்துக்கு. இதுல மினிமம் லிமிட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. 10 லட்சம் ரூபாய் 2 ஃபைனான்சியல் இயர் கண்டினியூஸா அவங்க ஸ்பெண்ட் பண்ணணும்.
பணத்தை வாங்கி வச்சுட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்க கூடாது. அவங்க சொன்ன பணிக்காக அவங்க அதை ஸ்பெண்ட் பண்ணி காட்டணும், அதை ஆடிட் பண்ணணும். அதே மாதிரி ஃபண்ட்ஸை ரிலீஸ் பண்றது, முதல்ல செலவு பண்ண ஃபண்ட்ஸ் வந்து ஒழுங்கா அதுக்காக தான் செலவு பண்ணப்பட்டிருக்குதா இல்லையான்னு தணிக்கை செய்த பிற்பாடு தான் ஃபண்ட்ஸை ரிலீஸ் பண்ணுவாங்க, அடுத்த கட்ட ஃபண்ட்ஸை. அரசாங்கம் இதை ஸ்ட்ரிக்டா மானிட்டர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட். என்ஜிஓக்கள் வந்து அவங்க வெப்சைட்டுகள் முதல் கொண்டு அவங்க சோசியல் மீடியா, ஃபேஸ்புக், ட்விட்டரு, இன்ஸ்டா, இது எல்லாமே வந்து அவங்க திட்டவட்டமா அவங்க வெளியே தெரிவிக்கணும். அந்த நபர்களின் ஃபேஸ்புக், வெப்சைட் எல்லாமும் அதுல தெரிவிக்கணும். அந்த என்ஜிஓல பங்காற்றுறவங்க அதுல யாரெல்லாம் வந்து முக்கியமான புள்ளிகளா இருக்கோ அவங்களோட இதுவும் தெரிவிக்கணும். அவங்க வேற ஒரு குறிக்கோளுக்கு ஒர்க் பண்ணிட்டு இங்க வந்து என்ஜிஓன்னு பேர் வச்சுக்கிட்டு இருக்க கூடாது. சோ பணம் வாங்கறதுக்கு என்ஜிஓ வந்து வெளிநாட்டு பணம் வந்து சேர்றதுக்கு, பண பரிமாற்றத்துக்கும், இவங்களோட தேசத்துக்கு எதிரான ஒரு சிந்தனைக்கும் என்ஜிஓ ஒரு கருவியா செயல்படக்கூடாது. என்ஜிஓ என்ற அந்த அமைப்பு செயல்படக்கூடாது. சோ கீ ஃபங்க்ஷனரி யாரெல்லாம் இதுல என்ஜிஓக்கள்ல வந்து கீ ஃபங்க்ஷனரி முக்கியமான நபர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல ட்ரஸ்டீஸ் யாரெல்லாம் அதுல உறுப்பினர்கள், இதை எல்லாமே வந்து வரையறைப்படுத்தணும். அதையெல்லாம் பப்ளிக் டொமைன்ல வைக்கணும். சோ அதை வந்து மறைக்க கூடாது. யாரெல்லாம் அதை கண்ட்ரோல் பண்றாங்களோ, அதுல யார் ட்ரஸ்டிங்க, யார் மேனேஜர், யார் அதுல உறுப்பினர்கள், இது எல்லாத்தையும் வந்து வெளிப்படையா அவங்க சொல்லணும். அது மூலமா அவங்களுக்கு ஏதாவது காசு வருதுன்னா அதையும் அவங்க வெளிப்படையா சொல்லணும். கவர்மெண்ட் டிசிக்னேட்டட் பேங்க், கவர்மெண்ட் எந்த வங்கியில வந்து இவங்க கணக்கு வைக்கணும்னு சொல்றாங்களோ அந்த வங்கிகளை மட்டும்தான் கணக்கு வைக்கணும். என்ஜிஓ வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டு அந்த என்ஜிஓ இன்னொருத்தர் கைமாத்த கூடாது. ஷெல் கம்பெனிங்க மாதிரி ஆக்கக்கூடாது. என்ஜிஓ பண பரிவர்த்தனைக்கு மாத்தக்கூடாது. அதே போல மதம் மாற்றத்துக்காக என்னென்ன பண்ணலாம்னா, கம்யூனிட்டி கிச்சன்ஸ், உணவு, ஏழை மாணவர்களுக்கு உணவு கொடுப்பதற்கு அவங்க கிச்சன்ஸ் ரன் பண்ணலாம்னா கிச்சன்ஸ் ரன் பண்ணலாம். மத போதனை கொடுக்கக்கூடிய கல்வி, உதாரணத்துக்கு அது கிறிஸ்துவ மத போதனை ஆகட்டும், இஸ்லாமிய மத போதனை ஆகட்டும், இந்து மத போதனை ஆகட்டும், மத போதனை கல்வியை வந்து கூடங்கள் திறக்கலாம்னா திறக்கலாம், தவறு இல்லை. ரிலீஜியஸ் எஜுகேஷன், மெடிடேஷன் ரெட்ரீட்ஸ், அதாவது தியானம் இது சம்பந்தப்பட்ட இது கட்டலாம்னா கட்டி அமைக்கலாம். லீகலி பர்மிட்டட், அது வந்து கவர்மெண்ட் அரசாங்கம் இதை அனுமதிக்குது. ஆனா இதன் பேர்ல மதம் மாற்றம் செய்வதை அறவே தடுக்கிறது. இப்படின்னு பேர் வச்சுட்டு அவங்க மதத்தை மாத்தக்கூடாது. இத வந்து தடுக்கிறாங்க. 3 கேட்டகரி கீழே தான் இந்த என்ஜிஓ வரும். ஒன்னு சோசியல், எஜுகேஷன், ரிலீஜியஸ். ஒன்னு சமூக அக்கறை கொண்டு நடத்தக்கூடும் தொண்டு நிறுவனங்கள், கல்விக்காக நடத்தப்படும் தொண்டு நிறுவனங்கள். இன்னும் வந்து மதம் சார்ந்து, இது மதம்னா என்னென்ன வேலை பண்ணலாம்னு சொல்லிட்டு, ரிலிஜியன்னா என்னென்ன வேலை பண்ணலாம்னு வேலையை நான் சொல்லிட்டேன். இந்த வேலைக்கான தொண்டு நிறுவனங்கள், இதெல்லாம் தான் இப்போ வந்திருக்கிற சட்டத்துல வந்து அடக்கம். சோ இது நாளைக்கு இந்தியால இருந்து வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய பணம், இதனால்தான் அமெரிக்கா மார்க்கோ ரூபியோ மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி போய் பார்த்தது. சர்கி கார் வந்து போன வாரம் ஹோம் மினிஸ்டர் போய் பார்த்தது, திரு அமித்ஷா அவர்களை, உள்துறை மந்திரிய. ஏன்னா இதுல அமெரிக்காவோட பணம் தான் பெரிய அளவுக்கு விளையாடுது. இந்த என்ஜிஓக்கள் மூலம் தான் இது மாதிரி பாதி அஜிடேஷன் இவங்க வளர்த்து விடுறது. சோ ஒண்ணுத்துக்கு ஒண்ணு லிங்க் இருக்கு சார். ஓகே ஓகே சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. குறிப்பா இந்த சார் கேக்குதா? கேக்குது, நல்லாவே கேக்குது. ஓகே சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. குறிப்பா இந்த எஃப்சிஆர்ஏ குறித்து நிறைய விஷயங்கள் எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. கண்டிப்பா இது மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறோம். சோ உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி, இவ்வளவு நேரம் எங்களோட செலவழித்து உங்களுடைய கருத்துக்களை கூறினதுக்கு. தென்னவன் மீடியா நேயர்கள், உங்களுடைய கருத்துக்களை நீங்களுமே கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிக்கலாம். அதே மாதிரி நிரஞ்சன் சார் கிட்ட நீங்க ஏதாவது கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அதையுமே கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. அடுத்த சந்திப்பின் போது நம்ம அந்த கேள்விகளை நிரஞ்சன் சார்கிட்ட கேட்போம். எங்களோட இணைந்து உங்களுடைய நேரத்தை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ஜெய்ஹிந்த். நன்றி, ஜெய்ஹிந்த்.